2021 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் தனித்து களம் காண இருப்பதாக அவருடைய கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கார். நம்மோட புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி நம்மோடு இருக்கார். சார் வணக்கம். இந்த முறை 2026 தேர்தலில் புதிய தமிழகம் தனித்து தான் களம் காணணும்ன்ற முடிவு பண்ணியிருக்கீங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன? சார், முக்கியமான காரணம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அனைவருமே தான் பொறுப்பேற்றுக்கணுங்க. நான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட இருந்தேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருந்தோம். ஒரு வலுவான ஒரு கூட்டணியினுடைய ஒரு அங்கத்தினரை அதனுடைய பார்ட்னரை ஒரு கூட்டணி இழக்குதுன்னு சொன்னால் அந்த கூட்டணி துவக்கத்திலேயே வலுவிழந்து விட்டதுன்னு என்ற அர்த்தம். அதனால் அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுங்க. நான் பொறுப்பு இல்லை. நான் கடைசி நிமிடம் வரையிலும் அந்த கூட்டணியை காப்பாற்றணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷனாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய நோக்கம் வேறு விதமாக இருந்திருக்கிறது. அவர்கள் ஒரு சமுதாயத்தை உதாசீனப்படுத்துகின்ற உள்நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு நாள் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. அந்த ஆன்டி தலித் சைக் அப்படிங்கிறது பல பேர் இவங்களுக்கு உண்டுங்க. அதனுடைய பிரதிபலிப்பதாக நான் கருதுகிறேன். சார், இப்போ 43 தொகுதிகளில் புதிய தமிழகம் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தொகுதிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல வேற யாருக்காவது பாடம் புகட்டணும்னு நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக தான் நீங்க வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க? இல்லை சார், முதல்ல அரசியல் யாரும் நாங்கள் கூட்டணியை மட்டுமே நம்பி புதிய தமிழகம் கட்சி நடத்திட்டு இருக்கல. என்னங்க, கூட்டணியை நம்பி புதிய தமிழகம் கட்சி நடத்தலை. நாங்கள் ஒரு தெளிவான தொலைநோக்கு சிந்தனையோடு புதிய தமிழகம் கட்சியை துவக்கினோம். 1996 30 வருடங்களுக்கு முன்பே நாங்கள் இன்று இருப்பதை விட அன்று மிக மிக பலம் குறைந்திருந்தோம். அன்னைக்கே நாங்கள் 6 சட்டமன்ற தொகுதியில் தனித்து போட்டியிட்டோம். அதில் 1 வெற்றி பெற்றோம். அதனால் எங்களுடைய சிந்தனை யாரையும் பாடம் புகட்டணும் இந்த மாதிரி சிந்தனை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் புதிய தமிழக கட்சியினுடைய பார்வை, தொலைநோக்கு பார்வை. அந்த அடிப்படையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி ஒரு கூட்டணி முயற்சி எடுக்கிறோம். அது அமையாத போது அதுக்காக வீட்டில் போய் முடங்கி போகக்கூடியவங்க கிடையாது. நாங்கள்லாம் போர்க்களத்திலே உருவானவர்கள் ஆச்சுங்களா. போராட்டத்திலே உருவாகி போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால் நாங்கள் மற்ற அவர்கள் நாங்கள் கூட்டணி இல்லைன்னா அதுக்காக வீட்டில் போய் முடங்கி கொடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. அதனால் நாங்கள் தனித்து நிற்போம், உங்களையே எதிர்கொள்வோம், உங்களுக்கு ஒரு பாடம் காட்டும். அதுக்கு எங்கே போனால் களத்திலேயே உங்களை சந்திப்போங்கிறதா அதனுடைய பொருள். நீ எங்களை எந்த இடத்தில் நீ எங்களை வீழ்த்த நினைக்கிறாயோ அந்த இடத்தில் உன்னை வீழ்த்தி காட்டுவேன் என்பதுதான் அதனுடைய பொருள். அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்றத நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க, நேரடியா எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தல, கிருஷ்ணசாமி அவர்கள் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தலன்னே சொல்றாரு. அது எப்படி சார்? அவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசியல் கட்சியினுடைய முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். கூட்டணியில் அவர் நாங்கள் சீட்டில் அதில் ஏதாவது அவர் சொல்லியிருந்தால் அது வேற. ஆனால் சந்திக்கவே இல்லை என்பது அவர் தவறான. அவர் நான் அவருடைய இல்லத்தில் போய் இரவு 9 மணிக்கு நான் சந்தித்தேன். அதுபோக முன்னாள் அமைச்சர் வேலுமணி நான் அவருடைய இல்லத்தில் சந்தித்தேன். என்னுடைய இல்லத்துக்கு அவர் வந்துக்கிறார். அதுபோக ஜனவரி 27ஆம் தேதி அன்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் நாடாளுமன்ற தனபால் அவர்களும் என்னை நான் தங்கிக்கிற ஹோட்டல் சந்திச்சு போறாங்க. அதுபோக நம்முடைய நண்பர்கள் பல பேரும் புதிய தமிழகத்தை நீங்க விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக பல பேர் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அவருக்கு அவர் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு எல்லாத்து மேலே திணிக்கிறார். அவர்கிட்ட ஒரு நெகிழும் தன்மை இல்லை, ஒரு அரகன்ஸ், தான் எடுத்த முடிவை திணிக்கணும் அப்படிங்கிற அந்த இதுதான். அப்படித்தான் ஓபிஎஸ் அனுப்பிவிட்டாரு. அப்படித்தான் தினகரன் அவாய்ட் பண்ணாரு. அதே போல தான் சசிகலா அம்மா வெரைட்டி பண்ணாரு. ஸோ தனக்கு யாரெல்லாம் தன்னை அடையாளம் காட்டினாங்களோ, யார் தூக்கி விட்டாங்களோ, யார் துணையாக இருப்பாங்களோ அவர்களை எல்லாத்தையுமே அவர் அவர்களுக்கு எல்லாருக்குமே எதிராக நிற்கிறது தான் அவருடைய
மனப்பான்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சார், இப்போ இன்னொரு குற்றச்சாட்டை புதிய தமிழகம் மேல வைக்கிறாரு. கடந்த 2021 தேர்தலில் தனித்து களம் காண்டீங்க நீங்க. அதுல வந்து 31 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 33,000 வாக்குகள் தான் பெற்றது. ஆனா உங்களுடைய வாக்கு பலம் தெரியாம 10 சீட்டு கேட்டீங்க, 5 சீட்டு கேட்டீங்க. அதனால வந்து நாங்க வந்து இது வந்து எவ்வளவு உங்களோட வாக்கு பலத்துக்கு ஏற்று தான் நாங்க முடிவு செய்ய முடியும்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறேன். 2024 கடைசியா 2021 எது முன்னாடி நீ சொல்லுங்க. இல்ல லேட்டஸ்ட் எது? 2024 ரிசல்ட் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? திருநெல்வேலியில் அதிமுக ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. 54 வருஷம் ஆகி போச்சு. 54 வருஷ கட்சி திருநெல்வேலியில், அதுவும் வந்து திருநெல்வேலியில் அதனுடைய ஸ்ட்ராங் பேசின் ஆச்சுங்களா. அந்த அம்மா 96 தோத்த பிறகு கூட திருநெல்வேலி நாடாளுமன்றம், தென்காசி நாடாளுமன்றம் ஜெயிச்ச தொகுதிகள் இதெல்லாம். அங்கே வந்து எத்தனை சதவீதம் வாங்கினீங்க? வெறும் 4%. எடப்பாடி பழனிசாமி அன்பாப்புலர். அவர் மேல, அவருடைய தலைமையின் மீது அந்த கட்சிக்காரனுக்கு நம்பிக்கை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அதிமுக வந்து நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே இருக்கிறது. அதையே நீங்க ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லை? 4% ஓட்டு தான் வந்து இங்க கன்னியாகுமரியில் 4%, திருநெல்வேலியில் 4%, தூத்துக்குடியில் 8%, 9.2% ராமநாடு. இதுதான் அதிமுகவா? இந்த புள்ளி விவரங்களை எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்க வந்து 2024 2 வருஷத்துக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதத்தை எடுத்து அவங்களை சீட்டு ஒதுக்கலாமா? அப்போ அவர் வந்து ஒரு நியாயம் செய்ய முடியல. ஏதோ தவறு பண்ணிட்டாரு. அந்த தவறை ஒத்துக்கொள்ள கூட அவருக்கு மனசு இல்லை ஆச்சுங்களா. அவருடைய அரகன்ஸ், அதாவது தான் வந்து நான் 2 சீட்னா 2 சீட் எடுத்துக்கணும், நான் கொடுக்குற சீட்டு நீ இங்கே போனால் போ, அந்த ஆட்டிடியூட் இருக்குல்லங்க, அது வந்து அழிவுத்தான் உண்டாக்கும். அதிலிருந்து அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அணுகிறாரு. அவர் வந்து கொடுத்துக்கிற புள்ளி விவரம் தவறானது. சார், இப்போ முதல் முறையா தேர்தல் களத்தில் உங்களோட மகனை வந்து தேர்தல் களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. திருநெல்வேலி அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் நிற்க வைக்கிறீங்க. நீங்க ஒட்டப்படாரத்தில் நிற்கிறீங்க. எப்படி இருக்க போது மகனை வந்து இப்போ நீங்க களத்துக்கு கொண்டு வரீங்க? மக்கள் ஏத்துக்குவாங்களா? எப்படி? அதாவது ஒரு தொகுதியில் நிறுத்தினாலே ஏற்றுக்காத, 2 தொகுதியில் நிறுத்துறதுன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆர்வம் இருக்க முடியும்? இன்று காலை வரையிலும் கூட நாங்கள் ஒரு தொகுதியில் தான் நிற்கிறதாக இருந்தது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்துடைய அனைத்து நிர்வாகிகளும் கண்டிப்பாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தினுடைய அடிப்படையில் தான் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இது வந்து என்னுடைய விருப்பம் அல்ல. இது வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய விருப்பம் தான். அது வந்து அதில் பிரதிபலிக்கிறது. சார், இப்போ வேட்பாளர் அறிவிச்சிங்க. தேர்தலுக்கு நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் இருக்கு. இதுக்கு இடையே வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் உருவாகுமா, இல்ல வந்து நேரடியாக தேர்தல் எந்த மாற்றத்தையும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இல்லை. நாங்கள் தெளிவான சிந்தனையோடு, தெளிவான முடிவோடு 2026 சட்டமன்ற களம் காண்போம். நாங்கள் கணிசமான சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆச்சுங்களா. அதில் வந்து வரலாறு படைப்போம். வந்து யாரெல்லாம் எங்களுக்கு துரோகம் நினைத்தார்களோ அவர்கள் உங்கள் கண்ணு முன்னாடி அவர்களை வீழ்த்தப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது உங்களுடைய களத்துக்கு வர்றது, புதிய தமிழகம் களத்துக்கு வர்றது, தேர்தலில் நிற்கக்கூடிய இந்த நிகழ்வு 2026 யாருக்கான வீழ்ச்சியா இருக்கும்? குறிப்பாக வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து நேரடியாக வந்து களங்காணக்கூடிய வேலையில் உங்களுடைய இந்த களம், புதிய தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் யாரை வீழ்த்துவாங்க? 2 கட்சிக்குமே பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆச்சுங்களா. 2 கட்சியுமே அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். நன்றி சார். புதிய தமிழகம் கட்சி முதற்கட்டமாக 43 வேட்பாளர்களை அறிவித்திருக்கூடிய நிலையில் முதல் முறையாக புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராகவும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகனும் களம் காண்கிறார். அதே போன்று மேலும் அந்த கட்சியோட மொத்தமாக 43 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முறை தனித்து களம் காண இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அது எதனால் இந்த நிலை வந்திருக்கிறது குறித்தும் பல்வேறு விவரங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் கிருஷ்ணசாமி அவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் சுரேஷ்குமார்.